எனக்கு இன்ஸ்டாகிராமில் என் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு. எனக்கு ஒரு ப்ராப்ளம், இது உங்கள் வீடியோவில் பேசுங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன அப்படின்னு கேட்டால், அவர் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்க ரிலேட்டிவோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ ஒருத்தங்க ஒரு 22-25 அந்த ஏஜில் இருக்க ஒரு பொண்ணு இவரை பேட் டச் பண்ணியிருப்பாங்க போல். அதோட ரொம்ப மோசமாக பாடி ஷேமிங்கும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு பொண்ணுக்கு நடக்குது அப்படின்னா அதை போய் அவங்க யார்கிட்டயாவது ஷேர் பண்ணும்போது அதை சீரியஸாக தான் எடுத்துக்குவாங்க. ஆனால் விக்டிம் பிளேமிங் அந்த மாதிரி எதாவது இருக்கும். ஆனால் ஒரு ஆம்பளைக்கு நடக்கும்போது இது வந்து விக்டிம் ஜோக்கிங் ஆயிடுது. இது ஒரு ட்ராமா. வெளியே சொன்னால் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க, ஜோக் பண்ணுவாங்கன்னு சொல்லி உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறதும் மென்டல் ப்ரெஷர் தான். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் ஒரு ஃப்ரெண்டு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அதை கிண்டல் பண்ணாமல் மோசமாக கமெண்ட் அடிக்காமல் அவங்க அந்த ட்ராமாலேருந்து வெளியில் வர்றதுக்கோ இல்லை அவங்க சேஃபாக ஃபீல் பண்ணுறதுக்கோ என்ன முடியுமோ அதை பாருங்கள். பொண்ணுங்களை தப்பாக பார்க்குறவனுங்க எல்லா இடத்துலையும் இருப்பானுங்க. இப்போ மென்னுக்கும் இதெல்லாம் நடக்குதுன்னும் போது மென் சேஃப்டிக்கான லாவும் வரணும். இல்லை ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அது நமக்கு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். எல்லாருமே சேஃபாகவும் ஈக்குவலாகவும் இருக்கிற ஒரு சொசைட்டி தான் ஒரு நல்ல சொசைட்டின்னு நான் நம்புகிறேன்.